தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாவட்ட நீதிமன்றங்களில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கும் வேலைவாய்ப்பு தனியாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி லா முடிச்சிருக்கவங்களுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபீஸோ இல்லை எக்ஸாமினேஷனோ கிடையாது. முழுக்க பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000லேருந்து மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 18/9/2024. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாறும். அதை லாஸ்ட்டில் நம்ம எந்தெந்த மாவட்டத்துக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் டேட் இது வரைக்கும் வந்ததில் லாஸ்ட் டேட் அப்படின்னா 18 செப்டம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே நீங்கள் என்ன போஸ்ட் கோட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். அதுவும் இன்ஷியலோட தான் எழுதணும். அந்த இன்ஷியலை எண்டில் தான் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மறக்காமல் ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஜெண்டர், மேலா ஃபீமேலா, ட்ரேஸ் ஜெண்டர், நீங்கள் எந்த கேட்டகரியோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், அதில் பார்த்தீங்கன்னா டிடி, எம்எம், ஒய்ஒய்ங்கிற இதே ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க. 20/8/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ், அதாவது எத்தனை வருஷம் எத்தனை மாதம் ஆச்சு நீங்கள் பிறந்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா, விடோவா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 6வது ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், எந்த பேரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி, ஓசி கேட்டகிரியா, பிசியா, பிசிஎம்மா, எஸ்சியா, எஸ்டி கேட்டகிரி, உங்களோடது எந்த கேட்டகிரியோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உடல் ஊனமுற்றோர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேலண்ட், எஸ் அப்படின்னா அதுக்கான இது என்ன அப்படிங்கிறது வைக்கணும். நோனு இல்லை அப்படின்னா நோனு மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், மேலே ப்ரெசென்ட் கேட்டாங்க, இப்போ பர்மனெண்ட், ரெண்டு ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டிஃப்ரெண்ட் அட்ரஸ்னால் என்ன அட்ரஸோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 11வது மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர், எந்த நம்பர் இருக்கோ உங்கள்கிட்ட அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில். அண்ட் தென் 13வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். என்ன பிரான்ச், இப்போ ஸ்கூல்னால் இப்போ 8வது பாஸ் பண்ணதுக்கான வேலை இருக்குது, அதனால் 8th மென்ஷன் பண்ணிங்கன்னா எந்த ஸ்கூலில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ பாஸ் பண்ணிங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, அதெல்லாம் எதெல்லாம் மென்ஷன் பண்ண முடியுமோ அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது முடிச்சிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைனாக ஒவ்வொன்றா என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை இந்த இதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீரியல் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க, உங்களுடைய டெசிக்னேஷன், அங்கே நீங்கள் வகித்த பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, எத்தனை வருஷம் எத்தனை மாதம் வேலை செஞ்சீங்க,
இதே மாதிரி லைனாக ஒரு 4-5 இடத்துல நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே டோட்டல் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே உறுதிமொழி டிக்ளரேஷன், நான் இங்கே மேலே சொல்லியிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்று தான், எதுவுமே பொய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் மற்றும் டேட் அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர் பேர் மற்றும் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட். அவ்வளோதான். சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த மாவட்டமோ அதோடத டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வச்சு அனுப்பணும். நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாவதோடதை எடுத்து வச்செல்லாம் நீங்கள் அனுப்ப முடியாது. எந்தெந்த மாவட்டமோ அதோடதை வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலூரோட நோட்டிஃபிகேஷன் எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களோட மாவட்டம் எதுவோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அவங்க சொல்லியிருக்க எல்லா ஜாபுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே ஜாப்ஸ் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அறிவிச்சிருக்காங்க. ஒரே சேலரி, ஒரே ஏஜ் லிமிட், இந்த மாதிரி தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இதை வச்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 15,000 per month உங்களுக்கான சேலரி. தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் அண்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், இதுக்கு 30,000 உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு per month 20,000 rupees சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபோர்த் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 17,000 உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் பியூன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 உங்களுக்கான சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே லாஸ்ட் டேட் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 27/8/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 10/9/2024 லாஸ்ட் டேட். சரி, ஃபஸ்ட்டு என்ன இதுக்கான வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரிமினல் லாவில் வந்து மினிமம் 7 வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கிரிமினல் லாவில் தான் உங்களுக்கான நாலேஜ் இருக்கணும். ரிட்டன் கம்யூனிகேஷன், ஓரல் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அந்த இதுக்கான ஒர்க் ப்ரொஃபைல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதிலே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 3 years கிரிமினல் லாவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இதுக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூன் அட்டண்டன்ட், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு இதுலேயுமே அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அட்ரஸ், எல்லாத்துக்குமே ஒரே அட்ரஸ் வராது, ஒவ்வொரு அட்ரஸ். அதே மாதிரி நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃபை வச்சு அனுப்பணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வச்சு அனுப்புங்க. நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட வச்சு அனுப்புங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வேலூர் மாவட்டத்தோட நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/9/2024 சாயந்தரம் 5:45 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கான அட்ரஸ் இது தான், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். சரி, எந்தெந்த மாவட்டத்துக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறத பார்க்கலாம் வாங்க. எந்தெந்த கோர்ட்டுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/9/2024 லாஸ்ட் டேட். நீலகிரி 5 செப்டம்பர் 2024, சேலம் 2 செப்டம்பர் 2024, திருவண்ணாமலை 4 செப்டம்பர் 2024, கிருஷ்ணகிரி 11 செப்டம்பர் 2024 லாஸ்ட் டேட், திருவள்ளூர் 18 செப்டம்பர் 2024 லாஸ்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. விழுப்புரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 செப்டம்பர் 2024 லாஸ்ட் டேட். அதே மாதிரி விருதுநகருக்கும் சேம் 11ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். கரூருக்கும் 11 செப்டம்பர் 2024 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. வேலூர் 10/9/2024 லாஸ்ட் டேட். கன்னியாகுமரி 2 செப்டம்பர் 2024, திருநெல்வேலி 6 செப்டம்பர் 2024 லாஸ்ட் டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10/9/2024 லாஸ்ட் டேட். திண்டுக்கலுக்கு 6/9/2024 லாஸ்ட் டேட். திருச்சிக்கு சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க 6 செப்டம்பர் 2024. புதுக்கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/9/2024 லாஸ்ட் டேட்.
எல்லாத்தோடதும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயே லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதோட மறக்காமல் அந்த இதில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு அனுப்புங்க. வேறு இதெல்லாம் மாற்றி வச்சு அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ உங்களோடது எதுவோ அதை வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.